பிரவேஷிகா ஆதுனிக் பத்தியில் உள்ள மைதிலி சரண் குப்தோடைய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். யசோதரா கோன்ஹை, யசோதரா யார்? யசோதரா கௌதம் புத்தகி பத்னிகை, யசோதரா கௌதம புத்தருடைய மனைவி. யசோதரா கே துக்கு கா பிரமுக் காரண் கியா ஹை? யசோதராவுடைய துக்கத்திற்கான முக்கிய காரணம் என்ன? கௌதம் புத்தர் முக்தி கா ராஸ்தா கோஜ்னே கே லியே சலே கயே, கௌதம புத்தர் முக்தி வழியை தேடி போயிட்டார். வே யசோதரா சே கஹே பினா சலே கயே, அவர் யசோதரா கிட்ட சொல்லாமல் போயிட்டார். யஹி யசோதரா கே துக்கு கா பிரமுக் காரண் ஹை, இதுதான் யசோதராவுடைய துக்கத்திற்கான முக்கிய காரணம். जिसने अपनाया था त्याग, इस पंक्ति का तात्पर्य क्या है? जिसने अपनाया था त्याग, இந்த வரிகளுடைய அர்த்தம் என்ன? கௌதம் புத்தனே யசோதரா சே விவாக கர்கே உசை அப்பனாயா, கௌதம புத்தர் யசோதராவை திருமணம் பண்ணிக்கிட்டு உசே அப்பனாயான்னா தன்னுடையவங்களாம் ஆக்கிக்கிட்டாங்க. कुछ समय बाद मुक्ति की खोज में जाते समय बुद्ध ने यशोधरा का छोड़ दिया. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் முக்திக்கு கோஜ்மே ஜாத்திய சமயம், முக்தியின் வழியை தேடி போகும்போது புத்தர் யசோதராக்கோ யசோதராவை சோடுதியா விட்டுட்டாங்க. யஹி இஸ் பங்க்தி கா தாத்பரியகை, இதுதான் இந்த வரிகளுடைய அர்த்தம். யசோதரா யார்? யசோதரா கௌதம புத்தரின் மனைவி ஆவார். யசோதராவின் துக்கத்திற்கான முக்கிய காரணம் என்ன? கௌதம புத்தர் முக்தியின் வழி தேடி சென்றுவிட்டார். அவர் யசோதராவிடம் சொல்லாமல் சென்றுவிட்டார். இதுதான் யசோதராவின் துக்கத்திற்கான முக்கிய காரணமாகும். ஜிஸ்னே அப்பனாயா தா தியாக், இந்த வரிகளின் அர்த்தம் என்ன? கௌதம புத்தர் யசோதராவை திருமணம் செய்து தன்னுடைய உரிமையாக்கி கொண்டார். சிறிது காலத்திற்கு பிறகு முக்தி வழி தேடி செல்லும் போது புத்தர் யசோதராவை விட்டுவிட்டார். இதுதான் இந்த வரிகளின் அர்த்தமாகும்.